ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மீனை கோத்து வச்சு தான் பெரிய மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த பாருங்க, சின்ன மீன்லாம் வச்சுருக்கேன். ஏற்கனவே நைட்டு அங்கே போய் கோத்து வச்சேன், அதையும் காமிக்கிறேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், என்ன மீன் மாட்டியிருக்குன்னு. இப்போ போய் திரும்பி பார்க்க போகிறேன். அப்படியே இறை இல்லாதெல்லாம் திரும்பி கோத்துட்டு வர வேண்டியதான். அந்த பாருங்கள், 2-3 இறை செத்து வச்சு வேறு. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், பெரிய வீடியோவாக தான் போட போகிறேன். தூண்டில் முள் கோத்து வச்சதை தான் பார்க்க போகிறோம். பார்ப்போம் என்ன மீன் மாட்டுதுன்னு. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். மீன் மாட்டுதான் எட்டக்கேந்தே தெரியணும். இந்த பாருங்க மாட்டிருக்கு பாருங்க, இங்கே பாருங்கள். இந்த இடம் கலக்கிற இடம், மீன் மாட்டிருக்க இடம். அதனால தான் இப்படி கலக்குது. என்ன மீன் தான் தெரில, கிட்டக்க போனால் தான் தெரியும். வாழைங்க, இங்கே பாருங்க. ஒரு கிலோ இருக்கும், 1 கிலோ 3/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க என்ன இலைகள் இது பாருங்க. இல்லை, தூண்டில் மீன் என்ன மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் என்னென்ன மீன் மாட்டிருக்குன்னு தெரியும். அது கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம். ஏதாவது மீன் மாட்டிருக்குமேனு பார்ப்போம். ஏதோ மீன் மாட்டிருக்குங்க, தூண்டி இழுக்குதுங்க. இந்த பாருங்கள், அந்த இடத்துல இழுக்குது பாருங்கள் தூண்டி. இங்கே பாருங்க அடிக்குதா. என்ன மீன் தான் தெரியல, கிட்டக்க தான் போகணும். இங்கே பாருங்க, விரால் மாட்டிருக்குங்க. அதுதான் அங்கேருந்து அடிச்சிருக்கு. செல்லை அங்கே வச்சுட்டு வந்து எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்க, அதாவது உயிரோடு தான் கிடக்கு. அதனால தான் அங்கே நான் வரப்போ அடிச்சிச்சு. செல்லை கரையில் வச்சுட்டு வந்து தான் எடுக்கணும். அடுத்த தூண்டில் பார்க்க வந்துருக்கோம். அந்த பாருங்க, அங்கே சொல்லி இருக்கும் பாருங்க. இழுத்துச்சுன்னா எட்டக்கேருந்தே தெரியும். வேறு எதுவும் இல்லைங்க, தின்னுட்டு போயிடுச்சுங்க. எதுவும் இல்லைங்க, பெருமுள்ளாக தாங்க கிடக்கு. இந்த அதுக்குள்ளேயும் 2 தூண்டில் முள் கட்டியிருந்தோம். இது இங்கேருந்து மீன் இருந்தால் எட்டக்கேருந்தே தெரியும். நாங்கள் அடித்து முடிச்சுட்டு இழுக்கோம். ஒன்றையும் காணும்னு நினைக்கிறேன். இப்போ பாக்கி முள்ளெலாம் பல்ல கையில் கிடக்கு. இதே ஒன்றும் இல்லை. நிறைய சாப்பிட்டுட்டு முள் நரம்பு எப்படி முறுக்கி இருக்கு பாருங்க. இங்கே கொஞ்சம் முள் கட்டியிருந்தேன் தூண்டில். பார்ப்போம் இதில் எதனா மாட்டியிருக்குன்னு. இந்த பாருங்க சரி இருக்கு. வெறும் முள் தாங்க இருக்குது. இந்த பாருங்க, இறைய தின்னுட்டு பிடிச்சிங்க. பார்ப்போம் அடுத்த முள். இங்கே பாருங்க, நீர் காக்காவை பாருங்கள் எவ்வளோ போகுது பாருங்கள். அதெல்லாம் மீனாக இறையெல்லாம் காலி பண்ணிவிடும். எல்லா மீனையும் தின்னுக்கூடாது. இந்த முள்ளை என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்ப்போம். இதுலேயும் ஒன்றும் இல்லைங்க, எட்டக்கேருந்தே தேர்ந்து பாருங்கள் தூண்டில். இந்த வருங்க சரி இருக்கு. எல்லாம் காட்டாமணிக்குள்ளே தான் சரி இருக்கேன். அதான் நான் என் வீட்டில் வந்து இறை அடிக்க வரும், அதனால் அங்கே சரி இருக்கேன். இங்கே என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்ப்போம். இதுலேயும் முள் மாட்டியிருக்கேன். இந்த பாருங்க, இந்த இடத்துல ஒரு தூண்டில் இருக்குது பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, இதுலேயும் எட்டக்கேருந்தே தெரிஞ்சிடும். இந்த அங்கே ஒரு முள் மாட்டிருந்தேன், ஏதோ வெள்ளையாக தெரியுது. என்னென்னு தான் தெரியல, கிட்டக்க போய் தான் பார்க்கணும் என்ன மீன் மாட்டிருக்குன்னு. ஐயோ, பாம்பு மாட்டிருக்குங்க. இங்கே பாருங்க, முள் மீனுக்கு கட்டியிருந்தா பாம்பு மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான், அது லாஸ்ட் வரைக்கும் முடிஞ்சிருச்சுங்க. செல்லை வச்சுட்டு வந்து தான், கரையில் வச்சுட்டு வந்து தான் எடுத்து விட்டேறணும் பாம்பை. நல்லா பெரிய பாம்புங்க. செல்லில் தான் சின்னதாகுது, எல்லாம் முரட்டு பாம்பு. வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த பாருங்க, இன்னும் ஆழத்துக்கு வந்துட்டேன். இதுக்குள்ளே கட்டியிருந்தோம், அதை தான் பார்க்க வந்திருக்கேன். நான் ஆழத்தில் போயிட்டுருக்கேன். அங்கே கிட்டக்க போய் மீனை காமிக்கிறேன். மாட்டியிருந்தால் தான், நம்ம ஒன்றும் விட்டு வைக்கல. இந்த முள்ளில் ஒரு முள் கட்டியிருந்தோம், என்ன மாட்டிருக்குன்னு தெரியல. நேரம் கட்டியிருந்தால் இழுத்துட்டு கிடக்கும். இது பாருங்க, வெறும் இறை தான் இருக்குங்க. இறைய கொன்று வச்சிருச்சுங்க மீன், பெரிய மீன். நான் அங்கே பள்ளத்துக்கெலாம் போகிறேன். வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் மீன் மாட்டிருக்கா என்னன்னு தெரியும். இங்கே இந்த இதுக்குள்ளே ஒரு முள் கட்டியிருந்தோம், இதில் என்ன மாட்டிருக்குன்னு தெரியல. பார்க்குவோம். ஏதாவது மீன் மாட்டினா நல்லாயிருக்கும்.
பாருங்க முள் நரம்பு தெரியுது பாருங்கள். இது இல்லைங்க இதுலேயும் அதையும் தின்னுட்டு போயிடுச்சுங்க. இன்னும் லாஸ்ட்டில் அங்கெல்லாம் இருக்குது, அந்த தாண்டி முகிவுதுக்கு அந்தாண்டெல்லாம் இருக்குது. பார்ப்போம் என்ன மீன் மாட்டியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், தூண்டில் கோத்து பார்க்க வந்துட்டோம். இன்றைக்கி என்ன மீன் மாட்டுதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள், தூண்டியை பாருங்கள், இங்கே பாருங்கள். இந்த மட்டும் வர்ற மட்டும் கம்முன்னு இருந்தது. தூண்டியை என்ன இழுக்குது பாருங்கள். எல்லாம் மீன் தான் தெரியல, பெருசாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ வேகமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீனை. இங்கே பாருங்கள் என்னானே தெரிய விட்டது, கலக்கிக்கிட்டே இருக்குது. இந்த பாருங்கள் போது பாருங்கள், எப்படி போது பாருங்கள் தூண்டி. பாருங்கள் சரியான மீனுங்க. செல்லை மேலே வச்சுட்டு வந்து தான் எடுக்கணுங்க. அந்த தூண்டிலையும் பார்ப்போம் என்ன மாட்டிருக்குன்னு. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள், அப்போ தான் என்னென்ன மீன் மாட்டுனுச்சுன்னு தெரியும். லாஸ்ட்டுக்கு தான் போகிறோம், அதில் என்ன மாட்டிருக்குன்னு தெரியல. இந்த முள்ள ஒன்றும் இல்லைங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வச்ச தூண்டியை பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, இன்றைக்கி ஒரு தூண்டில் வச்சுருக்கேன். அந்த செடிக்குள்ளே ஒரு தூண்டில் வச்சுருந்தேன். ஒன்றும் மாட்டியிருந்தால் எட்டக்க இருந்தால் இழுக்கிறது தெரியும். அது அந்த செடிக்குள்ளே ஒரு தூண்டில் வச்சுருந்தேன். அந்த முள் தான் ஆடுது. என்ன மாட்டிருக்குன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு பச்சை நரம்பு தெரியுது பாருங்கள். பார்ப்போம் என்ன மாட்டிருக்குன்னு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் விரால் மாட்டிருக்குங்க. அதாங்க இந்த இலையில் இருக்குது. இங்கே பாருங்கள், கரையில் வச்சுட்டு வந்து எடுத்துக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வச்ச தூண்டியில் பார்க்க வந்திருக்கோம். என்ன மீன் மாட்டிருக்குன்னு தெரியல. இதில் ஒன்றும் இல்லை, இறைய தின்னுட்டு போயிடுச்சு இந்த முள்ளில். பாருங்கள், ஏன்னா மீன் நம்ம கொத்து வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு கழிச்சு தான் வந்து பார்க்கணும். அதனால தான் இவ்வளோ நாளையாக வீடியோ போட முடியல. பார்ப்போம். அந்த அங்கே தூண்டில் கட்டியிருந்தோம், என்ன மாட்டிருக்குன்னு தெரியல. அங்கே இழுக்குது, ஆனால் என்ன மீன் தான் தெரியல. பார்ப்போம். இதில் இறைய தின்னுட்டு போயிடுச்சு. அதுக்குள்ளே பாருங்கள், அங்கே வெள்ளையாக தெரியுது பாருங்கள், விராலுங்க. விரால் மாட்டியிருக்குங்க. இது பாருங்க, எப்படி முறுக்கி நல்லா முறையான விரால் தான். முறுக்கி நல்லா தொங்குதுங்க. இங்கே பாருங்க, உயிரோடு தான் இருக்குது. பைய எடுத்து எடுத்துக்கும். இந்த பாருங்க எப்படி முறுக்கி மேலே தூக்கிடுச்சு பாருங்க. கண்ணில் லாக் ஆகிருக்கு, அதனால தான் தப்பிக்க முடியாமல் இருக்குது. பாப்பா, ஏதோ ஒரு விரால் நாள் மாட்டினுச்சே. 20-30 முள்ளுக்கு ஒன்று தான் மாட்டியிருக்கு. இன்னும் பாக்கி உள்ள காமிக்கவே இல்லை. போய் பார்ப்போம். இதுலேயும் ஒன்றும் இல்லை. அங்கே இருக்குது, அந்த லாஸ்ட்டில் அந்த மூஞ்சி ஊத்தில் இருக்குது. அதையும் லாஸ்ட்டு பார்ப்போம் போய் என்ன மாட்டியிருக்குன்னு. அடுத்த தூண்டி பார்க்க வந்திருக்கோம். இந்த இதுக்குள்ளே தான் கட்டியிருந்தோம். என்ன மாட்டியிருக்குன்னு தெரியல. மாட்டியிருக்குங்க. இங்கே பாருங்க தண்ணிக்குள்ளே தெரியுதாங்க மீன். இங்கே பாருங்க, வாழைங்க, முறையான வாழை மாட்டிக்கிறது. அடுத்ததான் மூஞ்சி ஊற்றுக்கு வந்திருக்கோம். அந்த முள்ளை என்ன மாட்டியிருக்குன்னு தெரியல. எது மீன் மாட்டியிருக்க மாதிரி தான் தெரியுது. மாட்டியிருக்குங்க. ரொம்ப நாளையாக பார்க்காம விட்டதுனால செத்து போச்சுங்க. இவருங்க விரால் மாட்டி செத்து கிடக்கு. ரொம்ப நாளையாக பார்க்காம விட்டோமா, ஏதோ இத்தனை முள்ளுக்கு 3 மீன் மாட்டியிருக்குங்க மொத்தமாக. பாக்கி மீன் அங்கே இருக்குது. அந்த முள்ளை போய் காமிச்சிட்டு அதில் எத்தனை மீன் மாட்டியிருக்குன்னு பார்க்குறேன். மாட்டியிருந்தோம். இங்கே என்ன மாட்டிருக்குன்னு பார்ப்போம். இதுலேயும் ஒன்றும் மாட்டலைங்க. அங்கே பாருங்க, வெறும் முள் தாங்க அங்கேயும் தொங்குது. எல்லாம் மயிலை மீன் தின்னுட்டு போயிடுதாட்டுக்குங்க. மயிலை மீனும் நீர் நாயும் இருக்குது, அதனால் அதெல்லாம் காலி பண்ணிவிடுவோம். அங்கே ஒரு முள் கட்டியிருந்தோம். என்ன மீன்னு பார்ப்போம். நல்லா இழுக்குதுங்க. அங்கே பாருங்க, செடி ஆடுறது தெரியுதா? ஏதோ மீன் மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, செடி ஆடுது பாருங்க. இங்கே பாருங்க, செடி எப்படி இழுத்து உள்ளே போகுது பாருங்க. ஏதோ மீன் மாட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்ன மீன் தான் பார்ப்போம். இங்கே பாருங்கங்க, எவ்வளோ பெருசு பாருங்கள். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அதுக்குன்னு இன்றைக்கி ரொம்ப பெருசாக மாட்டியிருக்குங்க. சரியான பெருசுங்க. அது பாருங்க, 3 கிலோ இருக்க மாட்டேங்குதுங்க. 3-4 கிலோ இருக்குங்க. இது ஒரே மீன். தூண்டில் முள் கட்டியிருந்தேன். சின்ன மீனை கோத்து போட்டு என்ன மாட்டியிருக்குன்னு பார்க்குறதுக்கு போகிறேன். பார்ப்போம் என்ன மாட்டிருக்குன்னு. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோவை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது சின்ன மீனை நிறையா இடத்துல கோத்துருந்தேன்.
அந்த உள்ளே கட்டியிருந்தேன். போய் என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்ப்போம். ஏதாவது விரால் வாழை மாட்டிருந்துச்சுன்னா இன்றைக்கி குழம்பு வச்சிடலாம். பார்ப்போம் என்ன மீன் தான் மாட்டிருக்குன்னு. இல்லை பூந்துலாம் வர வேண்டியதாக இருக்குது. இந்த பாருங்க கட்டியிருக்கேன் பாருங்க, முள் தெரியுது பாருங்க. ஏதோ மீன் மாட்டியிருக்க மாதிரி தான் தெரியுது. கீழே வெள்ளையாக தெரியுது பாருங்க. என்ன மீன் தான் பார்ப்போம். இங்கே பாருங்கங்க, எவ்வளோ பெருசு பாருங்கங்க.